உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய. அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாய. ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய. அதிசயத்தை மனம் நிறுத்தும் ஓம் நம சிவாய. அருணகிரீசனே சிவமலை வாசனே அமுதனாகுமே உன் திருநாமமே. அண்டமாளும் உந்தன் நாமம் சொல்லவே அஷ்ட சித்தி யோகம் வந்து சேருமே. ஓம் நமக சிவனே நமக. ஓம் நமக ஹர ஓம் நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போக்கும் ஓம் நம சிவாய. எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நம சிவாய என்று சொல்ல துயரம் போக்கும் ஓம் நம சிவாய. மந்திர கீதமாய் வந்தொலி செய்யுமே மாமலை உன்னையும் உருகிடச் செய்யுமே. பஞ்சபூதம் எந்த நாளும் பேசுமே உந்தன் நாமம் புனிதம் அள்ளி வீசுமே. ஓம் நம சிவனே நம. ஓம் நம ஹர ஓம் நம. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. அனல்முகநாதனே தினமுனை போற்றிடும் அருள் நிறை மந்திரம் ஓம் நம சிவாய. ஹரசிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய. சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும்.
சிவாய நம சிவாய எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உணர்வையாளும் இதய கீதம் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய. என்ன முடியுமா? என்ன முடியாது. இப்போ கொசு இருக்குது, எத்தனை கொசு இருக்குது என்ன முடியுமா? கரையானை இருக்குது என்ன முடியுமா? ஈ இருக்குது என்ன முடியும்? பீசல் இருக்குது இதெல்லாம் என்ன முடியாது. இப்போ நம்ம சாப்பிட்ற உணவு நாற்று நடமை நெல் இதெல்லாம் முளைச்சி வருது. இதெல்லாம் உயிர் தான். இதெல்லாம் என்னவே முடியாது. எண்ணில் அடங்காத உயிர்கள்லாம் இருக்கணும். இந்த எழுகடலை மணலை அலைவிடின் அதிகம் எனது இடர்திரை அவதாரம் என்று திருமூலர் இது அருணகிரிநாதர் சொல்கிறார். 7 கடலும் மணலை எண்ணினால என்ன முடியும் தவிர நம்முடைய பிறவி என்ன பிறகு நான் பிறந்து இறந்துக்கிட்டே வருகிறோம். இந்த இறப்பு என்னன்னா இந்த உடம்புல விட்டு உயிர் பிரிந்து போவது இறப்பு. இந்த உடம்புல வந்து சேர்றது பிறப்பு. இறப்பு இது நடந்து கொண்டே இருக்கிறது. இறைவன் அந்தந்த உடம்புல சேர்த்து வைக்கிறார். இந்த உயிரை அந்தந்த எந்தெந்த உடம்புக்கு போய் சேருமோ அந்த உடம்புக்கு சேர்த்து வைக்கிறார். அது இறைவனுடைய வேலை அது செய்கிறார். அது இந்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்றபடி பாவம் செய்தால் புண்ணியம் செய்கிறேன் புண்ணியம் கணக்கெல்லாம் இருக்குது. அதில் பெரும்பாலான கணக்கு எழுதி கொண்டிருக்கார். பொழுது தூமல தூவி துதித்து நின்று அழுது காமட்டு அரட்டு நின்றாரை பொழுதுபோ போக்கி பருக்கணிப்பாரை எழுதின் கீழ்கணக்கு இன்னம் பறித்தன என்ற இந்த பெருமான் தான் நம்முடைய வினையின் கணக்கு அவன் தான் எழுதி கொண்டிருக்கான். கடவுள் தான் எழுதி கொண்டிருக்கான். இந்த பெருமான் தான் நமக்கு இந்த உடம்பெல்லாம் கொடுக்குறார். இந்த உடம்பு அழியக்கூடியது, அறிவில்லாதது இந்த உயிர். அதான் பதி. பதி என்றால் இறைவன் ஒருவன். பசு என்றால் உயிர்கள். பசு பதி பசு பாசம் என்றால் ஆணவம் கண்மம் ஆய் இதில் தான் நம்ம மயங்கி கிடக்கிறோம். ஆணவம் வந்து நமக்கு தடை சொல்லுகிறது. கல்வியினாலேயோ செல்வத்தினாலேயோ வீரத்தினாலேயோ இல்லை ஒரு ஆணவம் தடை தூக்காமல் இருக்கக்கூடாது. இதுதான் அடங்கியே இருக்கணுங்கிறது. இதெல்லாம் தடையை தூங்கினா நம்ம மீண்டும் மீண்டும் நமக்கு அந்த பிறவியெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். இதெல்லாம் நம்ம அடக்கியாளர் ஒருமையில் ஆமை போல இந்தடக்கல் ஆற்றி எளிமை ஏமாப்படைத்து என்று வல்லூர் சொல்வது போல இந்த ஒரு விரைவிலையாவது நாம் இந்த ஐம்புலன்களையும் அடக்கியாள வேண்டும். அது இஷ்டத்துக்கு போச்சுன்னா நம்ம துன்பப்பட்டு அகப்பட்டு துன்பப்படுவோம். கண்ணினாலேயோ காதுனாலேயோ வாயினாலேயோ அப்படி பேசி நம்ம துன்பப்படுகிறோம். பட்டு பின்னாடி நம்ம அகப்பட்டு துன்பப்படுவோம். அதெல்லாம் வந்து 5 புலன்கள் அடக்கி ஆள வேண்டும். அடக்கி ஆளுனா தான் நம்ம பிறவியிலிருந்து நம்ம விடுபடணும். இந்த உயிர் வந்து இறைவனை திருவடி சேரணும். சேருகிற வரைக்கும் நம்ம பிறப்படுத்த வேண்டியிருப்போம். நம்மளாம் இறைவன் பிறப்பு இறப்பை இல்லாத நாமெல்லாம் உயிர்கள். ஆனால் பிறப்பு இறப்பு உடையவர்கள். நமக்கு அந்த இறைவன் வந்து அனாதியாக இருக்கிறான். அதுபோல் நாமும் ஒரு அனாதியாக தான் இருக்கிறோம். உயிர் வந்து யாரும் படைக்கப்படவில்லை. இறைவனை போல அந்த உயிர்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த உயிருக்கு இந்த உடம்பு கொடுக்குங்க. உடம்பு உயிர் தானாக வேலை செய்யறதில்ல. என்ன உடம்பு இருந்தால் தான் அது வேலை செய்யுது. அதனால தான் தனி இருக்கிறான். படைப்பு என்பது இதுதான். உயிரை படைக்கிறோம். உடம்பை தான் படைத்து அந்த உலகத்தை படைத்து கொடுக்குறா. மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இறைவனால் செய்யப்பட்டது. இதெல்லாம் நாம் வாழ்வதற்கு இந்த உயிர் ஆணவ மரத்துலேருந்து விடுபடுவதற்கான ஆணவ மரத்துலேருந்து நாமெல்லாம் ஆதி காலத்துலேருந்து கவலை ஆணவத்திலே இருந்து அடிநை இல்லாத
அனாதி காலத்தில் பிறப்பு இறப்பு இல்லாத இடத்துல அந்த உயிர் வந்து உடம்பே இல்லாத ஒரு நிலையில் இருந்து இருட்டில் நம்ம எப்படி இருக்கிறோமோ இருட்டை பார்த்தோம்னா நமக்கு எதாவது தெரியுதா, கண்ணு இருக்குது, நம்ம கண்ணு பார்க்குறோம், இருட்டை மற்றது தான் தெரியுது, மற்ற எதுவும் தெரியுதா தெரியல. அது போல தான் ஒரு காலத்தில் நம்ம இருந்தோம். இந்த உயிருக்கு உடம்பு இல்லாமல் ஒன்றுமே எதுவுமே இல்லாமல் இந்த பெருமாவுடைய கருணையால தான் இந்த உடம்பு நமக்கு கொடுக்கப்பட்டு நம்ம இப்படி சகல நிலைக்கு வந்து இப்படி நம்ம வருகிறோம். வந்து ஒவ்வொரு உடம்பாக நம்ம எடுத்துக்கொண்டே வருகிறோம். பிறவி பெருங்கடல் நீந்து நீந்தால் இறைவனடி சேராதா என்று வள்ளுவர் சொல்வது போல இருக்கிறது. இந்த மனித பொருளை வந்து நம்ம முடிந்தாலும் நல்லது செய்ய வேண்டும். நால்வாக்கு மக்கள்லாம் ஒரு ஊராக சென்ற திருமுறையெல்லாம் பாடியிருக்கிறார்கள். ஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மணிவாசகர் பெருமாள் தான் திருமுறைகள் நமக்கு கிடைக்கப்பட்டது. அந்த திருமுறைகள்லாம் பாண்டாத நம்முடைய வினை கழியும். வினை அப்படியே தான் இருக்கும். எவ்வளோ வினை செஞ்சாலும் நமக்கே தெரியாது. அதனால் அந்த வினை கழிக்கிறதுக்காக தான் நமக்கு அந்த உணர்வு படுத்திருக்கோம். அதனால் கோயிலில் நம்ம தினந்தோறும் கோயிலுக்கு போகணும். தொழுதவை துன்பம் துடைப்பாய் போற்றி என்ற திருமுறைகளாக நமக்கு எடுத்து காட்டுகிறது. கோயில் சென்று இறைவனைக்கு கும்பிட்டாலே போதும். எந்த உயிருக்கு நம்ம துன்பம் செய்யாமல் இருந்தாலே போதும். அப்படி இருந்தால் இந்த வினை கணிந்து நம்ம இந்த உயிர் வந்து இறைவனுடைய திருவடி சேர்ந்து விட்டால் நமக்கு பிறப்பு இறப்பு இல்லாத நிலையில் இருக்கும். அதனால் நாம் எல்லாரும் இந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் எவ்வுயிரும் தன்னுயிர் போல் எண்ணி இறங்கும் செய்வார் கண்ணை செய்யா கராபரமே என்று தாய்மான் சொல்வது போல நம்ம முடிந்த அளவு நம்ம தானத்தன் மூலம் செய்யலாம். ஏன் இங்கே நம்ம திருவள்ளிமன்ற கோயிலுக்கு ஞானசம்பந்த திருநாகர் சுவாமிகள்லாம் அப்பொழுது மழை இல்லாத காலத்தில் பஞ்சம் வந்து விட்டது. பஞ்சம் வந்த காலத்தில் 2 மடத்துல அன்னதானம் போட்டார்கள். இதெல்லாம் நம்ம திருவள்ளிமன்றம் நடந்திருக்குது. இதெல்லாம் நாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு எல்லோரும் பின்பற்றெடுத்து நினைப்பதிவே இல்லாமல் வேறொன்றாகிய பராபரமே என்ற தாய்மான் பயணம் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லி இவரையெல்லாம் வாழ்த்தி வருகிறேன். திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே என்னோடைய சிவனியை போற்றி